அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் 11ஆம் வகுப்பு தமிழ் பாடத்துக்குரிய கற்பவை கற்றப்பேன் என்று சொல்லக்கூடிய பகுதியை தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அதில் இன்று பார்க்கக்கூடிய பகுதி இயல் 6 உரைநடை பாடம் கல்லும் கதை சொல்லும் என்ற பாடத்திற்குரிய 2வது வினா. ஏற்கனவே ஒரு வினா பார்த்துருக்கு. இது 2வது வினாவும் விடையும் பாருங்கள். தட்சிணமேரு குறித்து பாடத்தில் சொல்லப்படாத பல்வேறு தகவல்களை திரட்டி கலந்துரையாடுக. தட்சிணமேரு என்றால் தெற்கில் உள்ள மலை என்று பொருள். இது பிரகதீஸ்வரர் ஆலயத்தை குறிக்கிறது. சோழ பரம்பரையின் பெருமையை எக்காலத்திற்கும் கூறும் வகையில் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டதே தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் ஆலயம். கோயிலின் இறைவனான சிவபெருமானை பிரகதீஸ்வரர் பெருவுடையார் எனவும் அம்பாள் பெரிய நாயகி வராகி அம்மன் எனவும் அழைக்கப்படுகின்றனர். இக்கோயிலின் தலைச்சிறப்பே அதன் கலைநயம் மிக்க கட்டட அமைப்பும் சிற்பங்களும் தான். ஆயக்கலைகள் 64 சிற்பக்கலையும் கட்டிடக்கலையும் பிரசித்தி பெற்றவை. தமிழர்களின் சைவ சமயம் ஒரு காலத்தில் சைவ மதத்தின் சிவ வழிபாடு உலகில் அனைத்து நாடுகளிலும் பின்பற்றப்பட்டது. விஞ்ஞானத்திற்கே சவால் விடும் வகையில் இக்கோயிலின் கோபுரம் 13 தளங்களையும் 216 அடியிலும் வடிவமைக்கப்பட்டிருக்கு. மேலும் இக்கோபுரத்தின் நிழல் கோயிலின் மீது விழாமல் இருப்பது பழம் தமிழரின் விஞ்ஞானபூர்வமான கட்டுமானத்திற்கு எடுத்துக்காட்டாகும். இங்குள்ள ஒவ்வொரு கல்லிலும் கலைநயம், ஒவ்வொரு சிற்பத்திலும் நுணுக்கங்கள் மிளிர்வதை காணலாம். இது வழிபாட்டுக்குரிய ஆலயமாக மட்டுமல்லாமல் வங்கியாக கலைக்கூடமாக விளங்கியிருக்கிறது. மனிதனின் உச்சபட்ச கலைத்திறனில் அனைத்து அம்சங்களையும் சுமந்து கொண்டிருக்கும் இக்கோயில் நம்மை பெருமைப்படுத்தி கொண்டிருக்கின்றது என்று 2 பகுதியிலும் பண்டைய கால மன்னர்களுடைய சிற்பக்கலை திறனை வெளிப்படுத்துவதாக அமைந்திருக்குது. பாண்டிய அரசர்கள் சோழ அரசர்களுடைய சிற்பத்திறன் கலைத்திறனை வெளிப்படுத்தும் கோயிலாக அமைந்திருக்கின்றது. இந்த பகுதியை பாருங்கள். நன்றி, வணக்கம்.